கோடான கோடி யூடியூப் சேனலுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உலக நடப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பார்லிமெண்ட் வரைக்கும் பேசுகிறாங்க, இருக்கட்டும். இப்போ நீங்கள் பிரான்ஸ் நாட்டில் கிறிஸ்டின் இயேசுவோட இது வரலாறை நான் சொல்லணும்னு இப்போ ஒரு ஆசைப்பட்றேன். சோழர் பரம்பரையில் நாளைக்கு மோடி ஐயா அவர்கள் எங்களோட ராஜராஜ சோழரோட இடத்துக்கு வராருன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ அங்கே இல்லை. இப்போ நான் வெளியூர் வந்திருக்கேன், ஹைதராபாத் வந்திருக்கேன். பிரமோஸ் ஏவுகண அப்துல் கலாம் டிஆர்எல்டி பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம், ஆர்மி. நான் ஏன்னா அரியலூரில் கிறிஸ்டின் கோயில் எங்களோட ஜமீன் பரம்பரையில் நாங்களே இடம் கொடுத்து ஃபாதர் அல்லோலியா அவங்கெல்லாம் எங்கள் தாயோட அம்மாவோட அக்கா, அவங்களுக்கு குழந்தை கிடையாது, அவங்களுக்கு அந்த இடத்த நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அது என்னான்னு தெரில, கிருஷ்ணனோடது. இப்போ என்னோடய வரலாறும் நானும் கொஞ்சம் சொல்லிடுறேன். 86 என்னோடய மேரேஜ், நான் என்னோடய தாயோட தம்பியை தான் மேரேஜ் பண்ணது. அதாவது தாய் மாமான்னு வச்சுக்கோங்க, அம்மாவோட சித்தப்பா பையன். அவங்க வெளியூரில் இருந்தாங்க. அப்போது கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாள் 24th, அதாவது இரவு 1:30 மணிக்கு என் மகன் விஜய், நடிகர் விஜய் அவர் பேர் தான் என் பையனுக்கு வச்சது. அதுக்கு பிறகு அந்த இயேசு பிறந்த நேரத்துக்கு என் மகன் பிறந்ததுனால அது எனக்கு அந்த பிராப்தம் இப்போ கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அது தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ எல்லாருக்குமே ஒரு பெருமை கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். உண்மையை சொல்கிறேங்க, நாங்கள் ராஜராஜ சோழரோட பரம்பரை தான். எங்களோட வரலாறு இருக்குது. நாங்கள் வெளியில் கொண்டு வரணுங்கிற ஒரு முடிவோடு தான் இருக்கோம். கொண்டு நான் கண்டிப்பாக அந்த டாக்குமெண்டெல்லாம் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் மறைக்கப்பட்ட உண்மை, அது வெளியில் வரணுங்கிறது என்னோடய ஆசை. இப்போ நான் சொல்கிற ஒரே ரிஸ்கஸு, நான் உலகம் தனிப்பட்ட முறையில் நல்ல முறையில் அமைதியாக இருக்கணும். எந்த மொழியும் எங்களுக்கு பாகுபாடு கிடையாது. முஸ்லீம், ஹிந்துங்கிறதோ இல்லை கிறிஸ்டினுங்கிறதோ எங்களுக்கு கிடையாது. எம்மதமும் சம்மதம். ரத்தம் சிகப்பு ரத்தம் தான் எல்லாரோட உடம்புலையும் ஓடுது. அதனால் எனக்கு யாரையும் மோட்டிவ் பண்ணணுங்கிற இதெல்லாம் கிடையாது. எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ உலக நாடு ஃபுல்லாக யூடியூப் சேனல் என்னை கொண்டு போய் சேர்த்துருச்சு. இதுதான் உண்மை. நான் வெளியில் வரணுங்கிறது கண்டிப்பாக வரதான் போகிறேன். நான் வராமல் இருக்க போகிறதில்ல. இதை நீங்கள் சொன்னாலும் சொல்லுங்கள், சொல்ல மறைச்சாலும் மறைச்சிக்கங்க, அதுக்காக இல்லை. ஆனால் எனக்கு என்னோடய வாரிசுங்க 7 பேர் சீனாவில் இருக்கவங்க என்னோடய வாரிசுங்க தான். என்றைக்கு சோழர் பரம்பரையில் சீனாவுக்கும் மலேசியாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ ராஜராஜர் போகும்போது மலாய் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த வரலாறுன்னு நாங்கள் வச்சுருக்கோம். சீனா பொண்ணை எங்கள் பாட்டி மூதையார் ஒருத்தவங்க மலேசியாவில் பிறந்தவங்க. போதுங்களா? அப்போது படையெடுத்து போகும்போது இங்கே வந்தவங்க மலாய் பொண்ணு. எங்கள் ரத்தமும் அதில் இருக்குங்கிறத நாங்கள் உணர்ந்துருக்கோம். இது ஏன் நாங்கள் இதை சொல்லணும்னா, பாளையக்கார கட்டபொம்மன் பரம்பரையிலையும் பொண்ணு எடுத்திருக்கோம், பொண்ணு கொடுத்துருக்கோம். பாண்டியன் பரம்பரையிலையும் கொடுத்துருக்கோம். சேரன் கேரளாவிலையும் எங்களோட வம்சம், அவங்களுக்கு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்கோம். இது சோழர் பரம்பரை வரலாறு. முதல்ல அந்த வரலாறை தயவு செஞ்சு எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் குறிப்பிட்டு சொல்ல, இப்போ லிங்கத்தை அங்கே பழைய ராஜராஜர் லிங்கத்தை நிறையா பேர் கும்பிட்றாங்க. எங்கள் மூதியாருங்க நிறையா கோயில் இடிப்பட்டு அதெல்லாம் நாங்களாம் செய்யணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போ செஞ்சிகிட்ருக்கோம். தயவு செஞ்சு இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, பாகுபாடும் கிடையாது. இதில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எங்களுக்கே தவிர, அது அந்த ரத்தத்தில் ஊர்னது. அரசர் பரம்பரையில் பிறந்த நாங்கள், எங்களுக்கு ஊர்னது. எங்களோட வரலாறில் கிறிஸ்டினும் உண்டு. இயேசு பிறந்ததும் பிறந்திருக்காரு எங்கள் வீட்டில். அல்லாவும் இப்போ
எங்கள் இதில் இருக்காங்க. இடம் கொடுத்து குந்தி தேவி இதுவாயிட்டாங்க, திருச்சியில் இருக்குது. அந்த வரலாறும் இருக்குது. இது தெரியாமலாம் நீங்கள் வந்து ராஜராஜ சோழர், கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூர், இன்னும் ஏகப்பட்ட இடம்லாம் நிறையா இருக்குது. பல்லாக்கில் போனதுலேருந்து நாங்கள் பல்லாங்குழி ஆடினது வரைக்கும் அரியலூரில் போய் பார்க்கலாம். கலியப்பெருமா கோயிலேருந்து எல்லாமே எங்களோட இடம்தான். நாங்கள் பெருமைக்கு சொல்லலை. இப்போ இந்த வரலாறு, இந்த ரத்த சம்பந்தப்பட்ட உறவுங்கிறனால தான் இன்றைக்கி எல்லாமே வெளியில் வந்திருக்கு. கண்டிப்பாக அவர் பிரதமர் நம்பணும், மற்ற கட்சிகள் எல்லாருமே நம்பணும். இதுதான் உண்மை. இல்லைன்னா இதை வந்து நாங்கள் வெளியில் கொண்டு வர எத்தனையோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு. எல்லாத்தையும் நான் ஒரே ஆளாக இருந்தால் தான் நான் ஒரே ஆள் தான். எனக்கு யாருமே கிடையாது. நான் இருக்கிற இடமும் தனி இடம். 15 வருஷமாக ஒரு இடத்துல இருந்து நான் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இப்போ ராஜராஜ சோழரோட பரம்பரை எல்லாத்தையும் நாங்கள் வரலாறை கொண்டு வந்துட்டுருக்கேன். எல்லாமும் கையில் வச்சுருக்கோம். எவிடன்ஸு ஒரு நாள் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் கொடுப்பேன். இந்த வரலாறை யாராவது படம் எடுக்கிறேன்னு சொன்னாலும் நாங்கள் கொடுக்க ரெடி. எங்களோட பத்திரத்தை படித்து பார்த்திங்கன்னா அதில் தெரியும். சேதுங்கிறவங்க, நீங்கள் காரைக்குடி ராமனூர், ராமேஸ்வரம் வரைக்குமே எங்களோட சொந்த பந்தம் எல்லாம் இருக்காங்க தான். இது இல்லைன்னெலாம் கிடையாது. உண்மை. இதை நீங்கள் எப்படி மறைச்சாலும் மறைங்க. ஆனால் தயவு செஞ்சு ராஜராஜ சோழரோட பரம்பரை வாழணும், போற்றணும். அந்த அரச குடும்ப ரத்தம் எந்த உலக நாடு ஃபுல்லாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இது மட்டும்தான் எங்களோட ஆசை. வேறு எதுவும் இல்லை. எங்கள் ஆசையை நிறைவேற்றி கொடுப்பீங்க. இந்த யூடியூப் சேனல் வந்து கோடான கோடி உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன். மறைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக நான் வெளியில் கொண்டு வரத்துக்கு தயார் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதை நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு எல்லா இடத்தையும் நான் காமிக்கிறேன். அவங்க வாழ்ந்த இடம் பிச்சைவாரத்துலேருந்து தீவுக்கோட்டையிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும், விழுப்புரம் வரைக்கும், செஞ்சி வரைக்கும் எல்லா இடமும் நாங்கள் வச்சுருக்கோம். எங்கள் சொந்த பந்தம் எல்லாருமே இருக்காங்க. அதனால் நான் சோழர் பரம்பரையில் வந்த பொண்ணு தான். அந்த ரத்தம் தான் எனக்கு ஓடுது. அரசகுல ரத்தம் தான். எங்கள் வழியில் எங்கள் பாட்டி வழி, அதாவது கேள்விப்பட்டிருக்கேன், அதில் ராஜராஜருக்கெல்லாம் ஏகப்பட்ட ஒய்ஃபு. அது உண்மை. மனைவிகள் இருந்தவங்க தான். அதில் ஒருத்தவங்க சிங்கப்பூர் பக்கத்தில் மலாய் அவங்க வந்தாங்கன்னு கேள்வி. அது கேள்விப்பட்டதில் நாங்களே கேட்டு எங்கள் பாட்டிங்கெல்லாம் சொன்ன கதையில் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இது வந்து ரத்த சம்மந்தப்பட்ட உறவில் வந்து வெளிநாடு அப்படிங்கிறலாம் கிடையாதுங்க. எல்லா ரத்தமும் ஒன்று தான். அதை கோடான கோடி யூடியூப் சேனலுக்கு என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதை நீங்கள் வெளியில் கொண்டு வந்தாலும் சரி, இல்லை நாங்கள் எப்படி பண்ணணும் எங்களுக்கு தெரியும். நீங்கள் நல்ல முறையில் எங்களை எதுவும் இது பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பலன் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு தான் நான் போராடிட்டுருக்கேன். நான் ஒரே ஆள் தான். இதில் எனக்கு பின் யாரும் கிடையாது. நிறையா ஃபோன் வந்துச்சு, நான் அந்த ஃபோனெல்லாம் எடுக்கலை. எவ்வளோ டார்ச்சர் வந்துச்சு, எதுவுமே எடுக்கலை. ஏன்னா நான் என்னோடய தாய் மாமா, தாய்க்கு சமம் அவங்க. புரியுதுங்களா? நாங்கள்லாம் வந்து வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா, கணவருக்கு கூட நாங்கள் சாப்பாடு போட மாட்டோம். திரைக்கு பின்னாடி தான் இருப்போம். கூண்டு வண்டியில் தான் வந்திருக்கோம், பல்லாக்கில் தான் வந்திருக்கோம். இது உண்மை, சத்தியம். இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். கோடான கோடி என்னை இந்த அளவுக்கு வளர்த்து விட்ட யூடியூப் சேனல் எல்லாருக்குமே கோடான கோடி வணக்கத்தை சொல்லிக்கிறேன், நன்றியை சொல்லிக்கிறேன்.